மாரி ஹேர் கட் நீங்கள் கற்றுக்கணும்னா கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொழில் ரகசியம்லாம் நிறைய வச்சுருக்காரு. விராட் கோலி அப்படி மக்களுக்கும் பார்த்துங்க. முழு கோழி இங்கே இருக்குது, பாதி கோழியாவது வருதான்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரேம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஹேர் கட் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், நிறைய முடியெலாம் வேறு வளர்ந்துருச்சு. நம்ம மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நல்லா ஹேர் கட் பண்ணிருந்தாங்க. ஸோ எங்களையும் அதிகமாக வாழ வச்சது இந்த ஹேர் கட் தான். ஸோ ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஏன் போய் ஹேர் கட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இங்கே வந்தோம்னா மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஃபீனிக்ஸ் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் எப்படி வெட்டுறாங்க, நம்ம சொல்கிற மாதிரி வெட்டுறாங்களா, அந்த மைனூட்டாக பர்ஃபெக்டாக வெட்டுறாங்களா, எப்படிலாம் என்னெல்லாம் நம்மளை பார்த்துக்கிறாங்க, அந்த முடியை பார்த்து வெட்டுவாங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் வெட்டுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்றத உள்ளே போய் பார்த்துக்கணும். நம்மளும் இந்த வாட்டி முடியை வெட்டி ஒரு ஹீரோ மாதிரி வருவோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கடையில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உமன்ஸ்க்கும் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைடலுக்கு வேறு பண்ணுறாங்களா. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வேறு அந்த லொக்கேஷன்லாம் வச்சு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அது என்னென்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணாமல் ஹேர் கட்டுக்கு இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு ஹேர் கட்டுக்கு போயிடும். ஹேர் கட்டா விராட் கோலி அப்படி மக்களுக்கும் பார்த்துங்க. முழு கோழி இங்கே இருக்குது, பாதி கோழியாவது வருதான்னு பார்ப்போம். நம்ம ஜெரால்டு மேக் ஹேர் ஸ்டைல் தான் வெட்ட வேண்டியது. அவர் தான் வித்தியாசமாக வெட்டுவார். நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, இந்த சைட்லலாம் ரொம்ப மண்டை தெரியுற மாதிரி வேணான்ட்டு. அதனால தான் அவர் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இதேமாரி ஹேர் கட் நீங்கள் கற்றுக்கணும்னா கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொழில் ரகசியம்லாம் நிறைய வச்சுருக்காருங்க. நல்லா வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது. ஏசி வேறு போட்டிருக்காங்க ஃபுல்லாக. ஒரு 6-7 ஏசி இறக்கி விட்ருக்காங்க. ஜி அப்புறம் அப்படியே உங்களை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ நல்லா ஹேர் கட் பண்ணுறீங்க? 2.5 வருஷமாவா? இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஜாவட் பேபிமா. பரவாயில்ல, ஒரு பெரிய ஸ்டைலிஷ்கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா வெட்டுவார். அப்புறம் ப்ரோ வீடெல்லாம் எங்கே ப்ரோ? இங்கே தானே? வண்டியிலேவா? எந்த ஏரியா? நெல்லித்தோப்பா? நானும் நெல்லித்தோப்பு தான் ப்ரோ. நிஜமா? வீட்டு மேலையா? அப்படியா? பாருங்க மக்களே, நீங்கள் கோச்சிக்க கூடாது. நாங்கள் ஜென்ரலாக ஜெரால்டு டாபிக் எடுக்கல, அதுவாக வந்துடுச்சு. ஸோ இவரும் ஜெரால்டு கிட்ட தான் இருக்கிறாராம். ஜெரால்டுன்னு சொன்னால் தெரியாதுல்ல, ஜெரால்டு மேக், மோஸ்ட் பாப்புலர் மேன்.
பாதி கோழி போட்டார். ஸோ ஒரு சைடு கோழி ஆயிடுச்சு. இன்னும் முழு இந்த சைடும் போட்டாங்கன்னா முழு கோழி வருதான்னு பார்ப்போம். எப்படி ப்ரோ இவ்வளோ மைன்யூட்டெல்லாம் கரெக்டாக கட் பண்ணுறீங்களே? இதுக்கெல்லாம் நிறைய ஏதாவது படிக்கிறதுலாம் இருக்கா இல்லை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா? படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரைனிங்கா? எக்ஸ்பீரியன்ஸ் ம். இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுனீங்கன்னா நல்லா பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் ஃபஸ்ட்டு. ம். உங்களுக்கு அப்போலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டா இல்லை இப்போ தான் வந்துச்சா ஃபஸ்ட்லேருந்தே இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறது இல்லையா? போடுறீங்களா 2 சைடு? அது எதுக்கு ப்ரோ போடுறீங்க? நார்மல் கிளியராக இருக்குது. இந்த சைடுக்கு இந்த சைடுக்குமா? அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கிள் கிளியராக இருக்கும். வெளியெல்லாம் நம்ம நிறைய கல்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக போட மாட்டாங்கல்ல. ப்ரொஃபஷனல் சொல்லுங்கள் எல்லாருக்குமே கிளிக் போடுறாங்க. ம். ஏன் ப்ரோ சென்டர்லேருந்து எடுத்து விட்டுறீங்க? எல்லாமே சேமாக இருக்கும். பேசுவாங்க. வயலாடா தாடிக்கு டையெல்லாம் அடிக்கல. எனக்கு புதுசாக தான் இருக்குது. என்ன இருக்குது அது? எதுக்கு வருது? சில்லுன்னு வேறு இருக்குது. ஆஹா, நம்ம பண்ணுறது உங்களுக்கு இச்சிங்காக இருக்குங்களா? ஆஹா. ஸோ அதனால் இந்த மாதிரியா? ஓகே 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 ஓகே. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது போல் இது பண்ணால் கொஞ்சம் முடியும் சாஃப்டாகும். அதுக்கு
ஹேர் கட்டில் முடிஞ்சுது, பீட் ஸ்டைலும் முடிஞ்சுது. நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஷாம்புலாம் போட்டால் ஒன்றும் ஆகாதுல்ல ப்ரோ? எதுவும் இருக்குது ஹைட் போயிச்சா நல்லா போயிச்சா? ஹெட் மசாஜ் மாதிரி பண்ணுறாங்களா? இருக்கிற டென்ஷனில் இந்த மாதிரிலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போதுலாம் ஹெட் மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணாங்களா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்படியே லைட்டாக எனக்கு அப்படியே நிறையா கனெல்லாம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அவன் தூங்கிட்டான்டா. இது ஷாம்பு தான் போட்டிங்களே, இது ரெண்டாவது என்னது? கண்டிஷ்னரா? உங்களுக்காக என்னென்னலாம் பண்ணுற மாதிரி இருக்கு. இது என்ன ப்ரோ ஃபேஸுக்கா? இது கிளென்சிங், ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகிடும். ஃப்ரெஷ் ஆயிருமா? அழகாக தெரியுமா? இதுக்கு மேலே அழகு வேணுமா? இது டேரக்டரோட ஸ்கிரிப்ட், என்ன தெரியல. ஹேர் வாஷ்லாம் முடிஞ்சுது, தலை கூட காய வச்சிட்டாங்க. அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் தான் வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான விஷயம்னா, இந்த சைட்லலாம் எடுப்பாங்கள்ல, முடி எடுப்பாங்கள்ல, இந்த இடத்துல எப்படின்னா தண்ணி ஊற்றுவாங்க, இல்லைன்னா சில பேர் வந்து ஷேவிங் க்ரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஆலோவேரா வச்சாங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்குமே நல்லது, நம்ம முடிக்கு நல்லது. அவங்களுக்கும் கொஞ்சம் அதை வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வழவன்னு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தெரியுமா, ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் எங்கேயுமே வேறு இடத்துல ட்ரை பண்ணதில்லை, எனக்கு யாரும் வச்சதில்லை. அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. அந்த விஷயத்துக்காகவே நீங்கள் வந்து இங்கே ஃபீல் பண்ணலாம் அந்த ஒரு ஃபீலை. இப்போ அவ்வளோதான், நமக்கு அவ்வளோதான், ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, ஜெல்லா வேக்ஸ் எதுக்கு ப்ரோ? ஸ்டைல். ஓகே ஓகே. இதனால் ஏதாவது ஒரு டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல? இது போட்டால் என்ன ப்ரோ ஆகும்? அப்படியே இருக்குமா கொஞ்ச நாளுக்கு? ஓகே ஓகே ஓகே. ஸோ ப்ரைடலுக்குலாம் யூஸ் ஆகும். ஹேர் கட்லாம் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டலைன்னா அது தப்பு இல்லையா? ரொம்ப அழகான ஒரு இடம் பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக தனித்தனியாக எல்லாமே தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஏசி, நம்ம முன்னாலே சொன்னோம்ல அந்த மாதிரி நிறைய ஏசி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் இல்லாமல் இது பாருங்கள்,
தனியாகவே இதுக்குன்னு செப்பரேட்டாக ஹேர் வாஷ்க்குன்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் நம்ம முடிக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இப்படி வந்தீங்கன்னா பாருங்கள் 2 இருக்குது ஹேர் வாஷ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல எப்படின்னா ப்ரைடல்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, ப்ரைடல்ஸ் பண்ணும்போது எப்படின்னா அந்த அது மட்டும் இல்லாமல் பெடிக்யூர் மெனிக்யூர் அந்த லேடிஸ்க்காக ஸோ அது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபேஷியலு அந்த மாதிரி ஐட்டம் கூட உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் காரை இறக்கி விட்ருக்காங்க. ஸோ இந்த காரு கிட்ஸுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது பசங்கள்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஜாலியாக அழகாக இந்த மாதிரி ஒரு வண்டியில் உட்கார வச்சுட்டு ஓட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க. பசங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்களே ஜாலியாக அழாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இதில் உட்காந்து ஜாலியாக முடி வெட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக கிட்ஸ் ஏரியா. இடத்தோட ஆம்பியன்ஸும் அந்த அளவுக்கு அழகாக, எங்கே பார்த்தாலும் கண்ணாடியாக, எங்கே பார்த்தாலும் நம்ம அழகாக தெரியுற மாதிரி அங்கங்கே கண்ணாடி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடமும் அந்த அளவுக்கு சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன மெனுலாம் இருக்குதுன்ற நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா மெனுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனுவே வந்து நான் ஏதோ ஸ்கூலில் படிக்கும்போது இந்த புக்லெட் சைஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நிறைய டைமிங் ஆகும். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னு வச்சிங்களேன், அதே தான் நான் உங்ககிட்ட சொன்னது தான். விமென்க்குன்னு தனியாகவே ஒரு ஸ்டைலிஷ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உமன் ஹேர் கட்டு, அப்புறம் வந்து இது அயனிங் டாங்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதாவது லேடிஸ் ஐட்டம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரில. ஸோ நீங்கள் பாருங்கள். அப்புறம் மென்ஸ்க்கு தனியாக வந்து ஹேர் ஸ்டைல் இருக்குது, பியர்ட் இருக்குது, ஸோ மேக்கப் இருக்குது, ப்ரைடல் பேக்கேஜஸ் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய போனீங்கன்னா அப்படியே பாருங்கள் ப்ரைடல் பேக்கேஜஸ்லேயே அதில் வந்துட்டு வேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ வேக்ஸ் தாண்டி வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் நான் சொன்னேன்ல அந்த மாதிரி ஐட்டம் தான். அப்புறம் ப்ளீச் வந்து ஏறத்தாக வந்து ஸ்பால் ஃபேஷியல்லே வந்துடும். ஸோ ஃபேஷியலில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைடலுக்குன்னே தனியாக இந்த மாதிரி ஒரு பேக்கேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட மெனுவில் படி இவங்க இதில் வச்சுருக்க ப்ரைஸ்க்கு வந்து வர்த்தபிளாக தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ மோரோவர் என்னோடய லுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கிட்டே யாராச்சும் இந்த மாதிரி சூப்பராக ஸ்டைலிஷாக பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதையும் வந்து இதேமாதிரி வீடியோ தரோம்.